வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானோடனே பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பட்டை லவங்கம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்காட்டியும் நம்ம மட்டன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மட்டன் கிரேவிக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்கனவே நம்ம தாளிப்புக்கு சேர்த்துட்டோம், இருந்தாலும் இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும். இப்போது நம்ம தேங்காவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த சைடு முட்டை பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வணங்கி பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பரான கண்டென்ஸுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் ஹோம்மேடாக தயாரிக்கிற மசாலா. உங்களுக்கு இந்த ரெசிபி தேவைன்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த தூள் செய்முறை நான் சொல்கிறேன். நம்ம வீட்டு மசாலா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மட்டன் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. நல்ல ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.